2 Corinthians 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். அதாவது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம அந்த சபை என்பதை குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். I know last time I told the kids, so I will speak both in English and Tamil so that everybody understands. So அதனால கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்சாக நான் இங்கே பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வில் டேக் இட் ஃபார்வர்ட். அதாவது நமக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கிறாருன்னா, இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க மினிஸ்ட்ரி பேர் என்னன்னா ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி, ஒப்புரவாக்குதலின் ஊழியம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 16. ஓகே, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படியும் அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடவே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். That God has reconciled us and through us he has given us the ministry of reconciliation. நம்மை அவரோடு ஒரு ஒப்புரதல் ஆக்கினார். இந்த ஒப்புரவாக்குதல் நம்ம ஆண்டவரோடு நம்மை ஒரு ஒப்புரவாக்குதல். that you are right with God, நீங்களும் ஆண்டவரும் சரி, ஆண்டவரோடு நீங்கள் நிற்பதற்கு ஒரு தகுதியுள்ள மக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ரெக்கன்சிலியேஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 யூனியனில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே யூகேல ஏகாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது 2 பேர் ஒரு கம்பெனியில் யூனியனும் ஒற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், போன வாரம் நமக்கு பஸ் ஸ்ட்ரைக் இருந்துச்சு ஒரு நாள், இனி மறுபடியும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆகுது, இந்த ஒர்க்கர்ஸ் ஆர் டிமாண்டிங் சம்திங், த மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் அக்ரிங். இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசுறதுக்கு ஏகாஸ்ன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்க என்ன பிரச்சனை, நீங்க எவ்வளவு கொடுக்க முடியும், நீங்க எவ்வளவு கொடுக்க முடியும், சரி ஓகே நீங்க கொஞ்சம் கூட கொடுங்க, இல்லை நீங்க குறைச்சு கொடுங்க. என்ன பண்றாங்க, அவங்க 2 பேரையும் ரெக்கன்சைல் பண்றாங்க. இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னா, we were sinners. நாம் we were born in sin. நாம் பாவத்தில் பிறந்தவர்களாய், பாவத்தில் மரித்தவர்களாய், செத்தவர்களாய் இருந்தோம். எபேசியர் 2:1 என்ன சொல்கிறது, while we were dead in our trespasses, நாம் பாவத்தில் மரித்தவர்களாய் இருந்த போது. ஏன்னா நம்ம என்ன, பாவத்துல பிறந்து பாவத்தில் இருக்கக்கூடிய மக்கள், நம்ம ஒரு பரிசுத்த தேவன் முன்னாடி போய் நிற்க முடியாது. We have no eligibility to go and stand before the holy God because he is holy. அவர் பரிசுத்த தேவன். அவர் முன்னால நம்ம பாவமான அழுக்கான இந்த கந்தையான உள்ள நம்ம போய் அவர் முன்னாடி நிக்க முடியாது. அப்போ how God can live in us, how we can dwell in his presence. நாம் தேவனோடு எப்படி இருக்க முடியும், நாம் தேவனோடு எப்படி நாம் ஒன்றாய் வாழ முடியும், அவருடைய பிரசன்னத்துல நம்ம எப்படி இருக்க முடியும்? நம்மளால முடியாது. காரணம் என்றால் அந்த மாதிரி உள்ள ஆளுங்க. ஆனா நம்மள அவர் மூலமா அவர்கிட்ட கொண்டு போய் நிறுத்துறதுக்கு என்ன பண்ணாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, அந்த இரத்த மூலமாய் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் தேவன் முன்பாக போய் நிற்கக்கூடிய அந்த சுய நீதி இல்லாமல் தேவ நீதியின்படி நாம் போய் நிற்பதற்கு கொடுத்தார். The righteousness, தமிழில் நீதி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட். அப்படின்னா என்ன, ஐ ஹவ் காட் அ ரைட் ஸ்டாண்டிங் பிஃபோர் காட். நான் எப்படி போய் ஆண்டவருக்கு முன்னாடி நான் நிற்க முடியும்? ரோமர் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை, ஒருவனும் நீதிமான் இல்லை, இந்த பூமியில பிறந்த no one is righteous, nobody.
யாருமே போய் தேவன் முன்னாடி நான் நீதிமான் ஆண்டவரே எனக்கு உங்க முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இருக்கு நிக்கிறதுக்கு யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. அப்ப நம்ம எப்படி போய் ஆண்டவருக்கு முன்னாடி நிற்க முடியும்? என்னுடைய சுய காரியங்கள்னால அல்ல. ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் காரியங்கள் என்ன செய்யறாங்க? they do so many things. என்ன? they do charitable deeds. ஏழைகளுக்கு உதவுவது, அனாதைகளுக்கு உதவுவது, அனாதை ஆசிரமங்கள் வைக்கிறது, அன்னதானம் செய்வது, விதவைகளுக்கு உணவுறது, இதெல்லாம் நல்ல காரியங்கள். வெரி ட்ரூ. the Bible has commanded us also to do. பட் ஆனா நம்ம ஏன் செய்யறோம், உலகத்தார் ஏன் பண்றாங்கிறதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நம்ம ஏன் செய்யறோம்னா, நான் ஆண்டவர் என்னை நேசித்து எனக்காக மரித்தார், அவருக்காக நான் வாழுகிறேன், நான் தேவ அன்பை காட்டுவதற்காக காரியம் செய்கிறேன்றதுக்காக தான் நான் செய்யறேனே ஒழிய நான் செய்யறதுனால ஆண்டவர் என் மேல பிரியப்படுவாருன்னு கிடையாது. இப்ப உலகத்தார் ஏன் பண்றான், இப்படி ஏதாவது செஞ்சா ஆண்டவர் ஒரு பிரௌனி பாயிண்ட் கொடுப்பாரு, சரி இந்த மாதிரி செஞ்சான் இவனுக்கு ஏதாவது ஒரு போட்டு கொடுப்போம், இவன் போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நல்ல காரியங்கள் செய்யறதுனால, நன்மையான காரியங்கள் செய்யறதுனால அவங்க என்ன ஆண்டவர் கூட ஒப்புரவாயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய செய்யறாங்க. ஆனா நம்ம அதுக்கு செய்யல. நம்ம ஏன் செய்யறோம்னா, I have experienced the love of God and I have tasted how God is good and I want you to taste God through me. என் மூலமாய் தேவன் நல்லவர் என்பதை நீயும் ருசித்து பார் என்பதற்காக நான் அந்த காரியத்தை செய்யறேனே ஒழிய நான் செய்யறதுனால தேவன் என் மேல பிரியமா இருப்பாருங்கிறக்காக நம்ம செய்யல. இது ரொம்ப சின்ன கோடு தான். there is a thin line between what we do, why we do. நாம் ஏன் இதை செய்கிறோம், எதற்காக செய்யறோங்கிறது ஒரு சின்ன இதுதான். ஒரு சின்ன தவறு தெரிஞ்சிட்டோம்னா மாறி போயிடும். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் they do lot of things எதுக்காக, so that God will be pleased. ஆண்டவர் அன்னைக்கு சரி பாவம் இவன் ஊழியம் எல்லாம் பார்த்தான் அதனால உள்ள வந்துடட்டும். No, you cannot enter into heaven except through Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. There is no shortcut. There is no good deeds will take you. There is no good works will take you. There is no good thinking will take you. It's all whether you know Jesus Christ or not. John 14:6, யோவான் 14:6 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். There is no other way you can go to God without Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அல்லாமல் நீங்க யாராலையும் பிதாவினோடு இது பண்ண முடியாது. அப்ப நம்ம ரெக்கன்சைல் ஆயிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல நன்றாக தெரிய வேண்டும். இன்னும் நிறைய பேர் இந்த மற்றவர்களை ஒப்புரவாக்குவதற்கு கூப்பிடக்கூடிய காரியம் செய்வதில்லை. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவங்க ஒப்புரவானதனுடைய மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஏன்னா நம்மளை ஆண்டவரோட ஒப்புரவாக்கிட்டாரு, அதன் மூலமா நம்ம மற்றவர்களை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்குரிய ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நம்ம ஏன் செய்யறது இல்ல? முதல்ல we are not sure how we are reconciled with God. Many people don't have that thing. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷனா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம நாட்டில் பெட்ரோல் விற்கிற விலை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவுதான் சீப்பா பெட்ரோல் விற்றாலும் ஆயில் இன்டர்நேஷனல் பிரைஸ் எவ்வளவு சீப்பா போனாலும் இன்னும் நம்ம பம்ப்ல விலை குறையல. இன்னொன்னு 105 pence 106 pence இருக்குது. இப்ப நீங்க இப்படி என்னோட சேர்ந்து கற்பனை பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பிபி பம்ப் இருக்கு, வர்ற வழியில நாங்க ஒவ்வொரு முறையும் பார்க்கிறோம். நீங்க ஒரு நாள் போறீங்க, பிபி பம்பு போயிட்டு உங்க வண்டியோட டேங்க் ஃபில் பண்றீங்க. டேங்க் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பே பண்ண போறீங்க. பே பண்ண போகும்போது அங்க கவுண்டர்ல இருக்கவர் சொல்றாரு, நீங்க காசு கொடுக்க வேண்டாம், இது ஃப்ரீ. எப்படி? இது காசு கொடுக்க வேணாம், இது இலவசம், யூ டோன்ட் ஹேவ் டு பே அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படியா? இலவசமா?
ஆமாம், முற்றிலும் இலவசம், நீங்கள் கொடுக்க தேவையில்லை. ஓகே, ஷியோரா கொடுக்கணும், போங்க. ஓகே, உங்களுக்கு அப்பவும் சந்தேகம்தான், இது எப்படிடா இவன் இலவசமாக கொடுக்குறான். சரி, ரைட், ஓகே, போயிட்டீங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 3 நாள் கழித்து வந்து மறுபடியும் நீங்கள் அடிக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த தடவை ஃப்ரீ விடுவாரா இல்லையான்னு. அப்போ நீங்கள் மறுபடியும் ஃபில் பண்ணிவிட்டு போய் பே பண்ண போகும்போது அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு இல்லைங்க, எப்போ வந்தீங்கனாலும் ஃப்ரீ. எப்போ வந்தாலும் ஃப்ரீயா? ஆமாம், எவ்வளோ வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லையா? நோ ப்ராப்ளம், எவ்வளோ வேணாலும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் முதல்ல உடனே என்ன செய்வீங்க? யாருக்கும் சொல்ல மாட்டீங்க என்ன? இல்லை, உடனே என்ன பண்ணுவீங்க? முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஒருத்தருக்கு ஃபோனை போட்டு, மச்சான் நல்ல டீலுங்க, என்ன பெட்ரோல் ஃப்ரீ, போடா, அது எவனாவது ஃப்ரீயாக கொடுப்பானா? நிஜமா சொல்கிறேன். எப்போ? உனக்கு எப்படி தெரியும்? நான் போட்டிருக்கேன். எப்போ போட்ட? நான் 3 நாளைக்கு முன்னாடி போட்டேன், இன்னைக்கும் போட்டேன், ஃப்ரீ. ஓகே, அப்போ அவன் வந்து போட்டு பார்ப்பான். இப்போ நீங்கள் சர்வசாதாரணமாக போய் போட்டு பழகிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஃபோனை போட்டு இங்கே பாரு, ஃப்ரீ. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்போது நீங்க எப்படி வந்தாலும் என்ன பாவம் பண்ணாலும் அந்த பாவங்களை மன்னித்து உங்களை ஆண்டவரோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்க இலவசமாய் பெற்றதை நீங்க புரிந்து கொள்ளணும். You need to know that you have not done anything to be saved except having faith in the Lord Jesus Christ. நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒன்றின் மூலமாய் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களுக்கு மாத்திரமல்ல, யார் வந்தாலும் எப்ப வந்தாலும் இலவசமாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி தெரிஞ்சா நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? காரணம் என்னன்னா, உங்களுக்கே அது இன்னும் முழுமையா தெரியறது இல்லை. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஒரு 2 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சினிமாவுக்கு போறீங்க, சரியா? ரொம்ப பயங்கர காமெடி, ஒரே சிரிப்பு, படம் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபேமிலியா உட்காந்து பார்த்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த படம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. அது என்ன படமா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் படமோ தமிழ் படமோ ஏதோ ஒன்று பார்த்துட்டீங்க, சும்மா ஒரு படம், ஒரு ப்ரோக்ராமோ ஒரு படமோ பார்த்துட்டீங்க, அவ்வளோ சூப்பரா இருக்கு. உடனே என்ன பண்ணுவீங்க? அட்லீஸ்ட் ஒரு 2 பேருக்காவது ஃபோன் பண்ண மாட்டீங்களா? போனை போட்டு, டே விட்டுறாத, அந்த மாதிரி படம் இல்ல, குறைந்தபட்சம் உங்க ஃபேஸ்புக்லயாவது ஒரு அப்டேட் போட்டுருவீங்க. We had such a fun watching this movie, ஒரு அப்டேட்டை போடு. இது என்ன, 2 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு காரியத்துக்கு நம்ம எவ்வளவு காரியம் பண்றோம்? சரத்தை எடுத்து ஒருத்தருக்கு போனை போட்டு நம்ம என்ன சொல்றோம்? பாரு, மிஸ் பண்ணிராத. ஆனா இது என்ன? ஒருத்தருடைய டெஸ்டினியை மாற்றக்கூடியது. It can change the person where he is going to go for eternity. நித்தியத்திற்கும் ஒருவர் வாழக்கூடிய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு காரியம். ஆனா நம்ம என்ன, அதை அந்த அளவுக்கு நமக்கு புரியாததுனால, அந்த வெளிப்பாடு இல்லாததுனால நம்ம என்ன பண்றதில்ல, அதை குறித்து பெருமையாய் நம்ம சொல்லுவதில்லை. இதைத்தான் பேதுரு தன்னுடைய கடிதத்தில் எழுதுறார். 2 பேதுரு எழுதும்போது, மகா மேன்மையான ரட்சிப்பு, மகா மேன்மையான ரட்சிப்பு, நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவம், நம்மளுடைய மகா மேன்மையான ரட்சிப்பை நாம் உணர்ந்து கொள்ளாத வரை நாம் மற்றவர்களுக்கு இதை சொல்ல மாட்டோம். You should know that it costed God everything to save you. ஆண்டவர் தன்னை முற்றிலுமாய் கொடுத்ததன் மூலமா தான் நீங்களும் நானும் ரட்சிப்புக்குள்ள வந்தோம். இது ஈஸியா நடக்கல, நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு தன்னுடைய முழு ரத்தத்தையும் தன்னுடைய சரீரத்தையும் இங்க கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டாரு? அது முழுவதும் கொடுத்ததுனாலதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டோம். அவர் ஒரு ஏஞ்சல் அனுப்பிச்சு உங்களுக்காக சாக வைக்கல. ஹலோ,
நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் வேறு ஒரு படைக்கப்பட்ட ஒரு ஒன்றை அனுப்பி உங்களுக்காக பலி கொடுக்கல. ஒரு ஆட்டை அனுப்பியோ ஒரு மாட்டை அனுப்பியோ இல்ல ஒரு தேவதூதன் அனுப்பியோ உங்களை மீட்டு கொள்ளல. தன்னைத்தானே கொடுத்து உங்களை மீட்டு கொண்டார். அந்த ரட்சிப்பின் மேன்மையை நம்ம புரிந்து கொண்டாதான் we will know how much it costed God to reconcile you with him. ஆண்டவரோடு உங்களை ஒப்புரவாக்குவதற்கு அவர் தன்னைத்தானே பலியாக கொடுத்தார் என்பதை உணராத வரை நீங்க அவங்கள கூப்பிட சொல்ல மாட்டீங்க அடுத்தவங்களுக்கு. அதனாலதான் இங்க என்ன சொல்றாரு, இது நமக்காக இதையெல்லாம் அவர் கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். இது இங்கிலீஷ் பைபிள்ல இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். வாசிக்கிறேன் பாருங்க. Verse 19, that is, that God was in Christ reconciling to the world to himself, not imputing their trespasses to them, and has committed to us the word of reconciliation. என்ன அப்படியே நம்ம ஐயா ஆண்டவரோடு நீங்கள் ஒப்புரவு வாங்குங்கள் என்று இந்த உலகத்தாரை பார்த்து நாம் சொல்லக்கூடிய we implore you come get reconciled with God என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தை உங்க கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய உடன்படிக்கையின் ஊழியம் என்னன்னா, நம்ம என்னன்னா பாவிகளை பார்த்து இவன் பாவி இவன் வீணா போயிடுவான், அதுக்கு ஒன்றும் தேவையே கிடையாது. அது தீர்க்க தரிசனமும் கிடையாது. நிறைய பேர் என்ன, இந்த நாடு வீணா போயிடும், இது பிரச்சனை அது பிரச்சனை, அந்த நாடு இப்படி ஆயிரும் இந்த நாடு இப்படி ஆயிரும், அது ஒண்ணும்லாம் போயிடும் இது ஒண்ணும்லாம் போயிடும், அந்த தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு நம்மளை அழைக்கல. அவர் பாவிகளுக்காக தான் மரிச்சார். இது என்னன்னா, நம்ம ஒரு பண்ணக்கூடிய ஒரு பெரிய தப்பு என்னன்னா, நம்ம கிறிஸ்டியானிட்டியை ஒரு கிளப் மாதிரி மாத்திட்டோம். எக்ஸ்க்ளூசிவா கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் ஆண்டவர் செத்தாருங்கிற மாதிரி. கிடையவே கிடையாது. அவர் பாவிகளுக்கு தான் மரிச்சாரு, கிறிஸ்தவங்களுக்கு சாவல. இயேசு கிறிஸ்து மரித்தது he died for the sinners. நீ எவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் சரி, அவருடைய ரத்தத்தால கழுவ முடியாத, அவருடைய ரத்தத்தால மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே கிடையாது. சோ பாவிகளுக்காக அவர் மரித்து அதன் மூலமாய் பாவிகளை தம்மோடு ஒப்புரவாக்கி உங்களையும் என்னையும் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கையில கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த புதிய உடன்படிக்கையில் நம்ம கொடுக்கப்பட்டது என்ன, நம்ம இந்த உலகத்தார பார்த்து ஐயா உன்னுடைய பாவங்களுக்காக மரித்த ஒருவர் உயிரோடு இருக்கிறார், நீ இலவசமாய் தேவனோடு இசைந்து வாழ முடியும், உனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னை ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வைப்பார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்கு என்ன தெரியணும், நமக்கு ஒப்புரவாக்கப்பட்டதனுடைய நோக்கங்களும் அதற்கான காரியங்களும் தெரிஞ்சா நம்ம அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க என்ன SAS மாதிரி, இன்டெலிஜென்ட் ஃபோர்ஸ் மாதிரி, MI5 மாதிரி ஆயிட்டாங்க. சீக்ரெட் சர்வீஸ்ல தான் இருக்கிறாங்க. என்ன, நாங்க வெளியே தெரியாம இருப்போம், நாங்க கிறிஸ்தவங்கிறதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அது இல்லை. நீங்க 24 மணி நேரமும் you are a Christian, 365 days you are a Christian. உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா இருக்க வேண்டும். அப்பதான் நீங்க அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய முடியும். அப்ப நமக்கு என்ன, மற்றவர்களை கொண்டு வந்து ஆண்டவரோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 20வது வசனம் பாருங்க. அது என்ன, நாம் என்ன ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல
நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். Now then we are ambassadors for Christ, as though God were pleading through us. என்ன? தேவன் நம் மூலமாய் வேண்டுவது, pleading, plead பண்றது, asking இல்ல, pleading. எப்படி பிச்சை எடுக்கிறது போல, எப்பா எப்பா எப்படியாவது தேவனோடு இசைந்து கொள், தேவனோடு pleading with us. என்ன pleading பண்றாரு? Pleading with us that we implore you on Christ's behalf, be reconciled to God. தேவனோடு இசைந்து வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு pleading. He implores us. ஐயா, எப்படியாவது தேவனோடு இசைந்து வாழுங்கள், நீங்க தேவனோடு சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்லக்கூடியதாய் அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? இந்த ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காரு. அதுக்காக நம்மளை என்னவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு? ஸ்தானாதிபதிகளாக. தமிழ்ல ஸ்தானாதிபதிகள் போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அம்பாசடர்ஸ். அப்ப நீங்களும் நானும் இந்த பூமியில என்னவா அனுப்பப்பட்டிருக்கோம்? we are ambassadors of Jesus Christ. நம்ம என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய ஸ்தானாதிபதிகள். அவருடைய அம்பாசடர்ஸ்னா என்ன? அம்பாசடர்ஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம இதை கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப அம்பாசடர்ஸ் இருக்கக்கூடிய அம்பாசடர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஸ்ரீலங்கன் அம்பாசடர் டு த UK இருக்கிறார். இப்ப அவர் இருக்கக்கூடிய அந்த அம்பாசடர் இருக்கக்கூடிய அந்த எம்பசி இருக்கக்கூடிய அந்த மொத்த பகுதியும் யாருக்கு சொந்தம் அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம். அந்த அந்த காம்பவுண்டுக்குள்ள என்ன லா அப்ளிகபிள்னா ஸ்ரீலங்கன் லா தான் அப்ளிகபிள். ஆனா இருக்கிறது லண்டன்ல, இருக்கிறது யூகேல. ஆனா அந்த பகுதி யாருக்கு சொந்தம்னா ஸ்ரீலங்காவுக்கு சொந்தம். இலங்கையில இருந்து என்ன சொல்றாங்களோ அந்த நாட்டுல என்ன சட்டத்திட்டம் இருக்கோ அந்த சட்டத்திட்டம் தான் இந்த காம்பவுண்டுக்குள்ள செல்லும். அந்த காம்பவுண்ட் விட்டு வெளியே வந்தீங்கன்னா யூகே, காம்பவுண்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா இலங்கை. ஏன்னா அவர் இலங்கையினுடைய அம்பாசிடர். இப்ப இந்த பகுதிக்குள்ள உள்ள போகணும்னு வைங்க, இங்க யூகேல உள்ள போலீஸ் உள்ள போகணும்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னா அவங்க இலங்கைக்கு எழுதி அங்க உள்ள ஜனாதிபதிட்ட பெர்மிஷன் வாங்கி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளுக்குள்ள போக முடியும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள போக முடியாது. அவங்க நாட்டுக்குள்ள இருந்தாலும் அவங்க பகுதியில இருந்தாலும் அவங்களால அது மீற முடியாது. இந்த அம்பாசடரோட வேலை என்ன தெரியுமா? அவர் இந்த நாட்டில் இருப்பார். ஆனா யார போல இருப்பாரு? இலங்கையில இருக்கவங்கள போலதான் இருப்பார். அங்க உள்ளவங்க போலதான் உடுப்பு உடுத்துவார், அங்க உள்ளவங்க போலதான் பேசுவார். அவரோட வேலை என்ன? இலங்கை எப்படிப்பட்ட நாடு, எங்க நாட்டுல என்ன இருக்கு, எங்க நாடு கூட நீங்க எப்படி செய்ய முடியும்? He will promote only the interest of Sri Lanka because he is ambassador of Sri Lanka. இப்ப நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய அம்பாசடர்னா, அப்ப நீங்களும் நானும் யாரோட இன்ட்ரெஸ்ட ப்ரமோட் பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இன்ட்ரெஸ்ட். இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல விரும்புகிறார், அவருடைய தேசம் என்ன, அவருடைய தேசத்தினுடைய ஆளுகை என்ன என்பதையும் நம்ம மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவங்களா தான் இருக்கணும். அதுக்கு தான் நம்மள இங்க கிறிஸ்துவனுடைய அம்பாசடரா வச்சிருக்கிறார். இப்ப இவர் இலங்கையினுடைய அம்பாசடர் இங்க இருக்கிறார். அவருக்கு யார் சம்பளம் கொடுக்கிறா? இலங்கை அரசாங்கம் கொடுக்குது. இப்ப உங்களுக்கு எல்லாத்தையும் யாரு காசு கொடுப்பா? ஆண்டவர் தான் கொடுப்பார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேபி நீங்க ஒரு வேலை பார்க்குறீங்க, அந்த வேலை மூலமா உங்களுக்கு காசு வருது, இல்ல உங்களுக்கு அந்த வேலையில இருந்து இது கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு சோர்ஸ் கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு யாரோ நீங்க ஒரு டீச்சர்னா உங்க ஸ்கூல்ல இருந்து சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூலுக்கு எங்க இருந்து வருது காசு? கவர்மெண்ட்ல இருந்து வருது. அந்த கவர்மெண்ட் எங்க இருந்து வருது? எல்லாத்துக்கும் சோர்ஸ் யாரு? ஆண்டவர் தான். உங்களை ஒரு வேலைக்கு அழைச்சிருக்கிறாருன்னா அந்த வேலை உங்களுடைய அழைப்பு. ஆனா உங்களுக்கு எல்லாவற்றிற்கும் சோர்ஸ் யாரு? ஆண்டவர். ஏன்னா நீங்க பரலோக பிரஜை, நீங்க இந்த பூமிக்குரியவங்களே இல்ல. எப்படி ஒரு அம்பாசடர் அவருடைய இது எல்லாம் என்ன நடக்குது,
அவங்க நாட்டு, அவர் எந்த நாட்டிலிருந்து வந்தாரோ அந்த நாட்டுடைய காரியங்கள் தான் நடக்குது. இப்ப இந்தியாவுடைய அம்பாசிடர் என்ன பண்ணுவாரு? இந்தியாவை பத்தி சொல்லி கொடுப்பாரு, இந்தியா எப்படின்னு. அமெரிக்காவுடைய அம்பாசிடர் என்ன பண்ணுவாரு? அமெரிக்க தேசத்தை பத்தி சொல்லி கொடுப்பாரு. அவருக்கு இவங்களுக்கு எல்லாருக்கும் யாரு கொடுக்குறா? அந்தந்த நாடுகள் தான் சம்பளம் கொடுக்குது, அந்தந்த நாடுகளுடைய சட்டத்திட்டத்தை பத்தி தான் இருக்காங்க. அப்ப நீங்களும் நானும் பரலோக பிரஜை, பரலோகத்தினுடைய ஸ்தானாதிபதிகள் இல்ல அம்பாசிடர்னா, அப்ப நமக்கு எங்க, நம்ம எந்த ரூல் பிரகாரம் வாழணும்? பரலோகத்தின நம்ம நாட்டோட ரூல் பிரகாரம் தான் வாழணும். நம்ம இங்க உள்ளவங்க அல்ல, நம்ம பூமிக்கு அடுத்தவர்கள் அல்ல. என் அருமையான சகோதர சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. We are a spiritual being going through this human experience. We are not a human being. நாம பூமிக்கு அடுத்தவர்கள் அல்ல. ஆனா நம்ம என்ன, ஆவிக்குரிய மனிதர் இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கை வாழுகிறோம். இங்க கொஞ்ச நாள் தான், 70 வருஷம், 80 வருஷம், 90, மேக்சிமம் 120, அதுக்கு மேல கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கு போறோம். இது இல்ல நம்ம வீடு, இது நிரந்தரமான நம்ம வீடு இல்ல. ஆனா நம்ம வீட்டுக்கு போகும்போது இங்க நம்ம எப்படி வாழ்ந்தோமோ இதை பொறுத்து தான் அங்க நமக்கு வெகுமதி கொடுக்க போறது. அப்ப இந்த அம்பாசடருக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அவர் எந்த நாட்டில இருந்து வந்தாரோ அங்க உள்ளது போலதான். அப்ப அவர் எங்க கமாண்ட் எல்லாமே எங்க வாங்கணும்? அவங்க நாட்டில இருந்தா வாங்கணும். அவங்க நாட்டில இருந்தா சொல்லுவாங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எதை சொல்லணும், எதை ப்ரொமோட் பண்ணணும், எதை செய்யணும், எப்படி பண்ணணும். நீங்க உங்க நாட்டில இருந்து நீங்க செய்தி வருதா உங்களுக்கு? உங்களை அம்பாசடரா அனுப்பிச்சிட்டாரு, நல்லா இருக்கு வாசிக்கிறதுக்கு. We are the Jesus Christ ambassador. Oh, very good. Praise the Lord. Hallelujah. சந்தோஷம். எப்போ உங்க அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு வந்துச்சு? எப்போ கேட்டீங்க? எப்போ உங்க அரசாங்கத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கமாண்ட் வந்துச்சு? என்ன செய்ய சொல்லி வந்துச்சு? அந்த முதல் கமாண்ட் என்ன? உன்னைய நான் ரெக்கன்சைல் பண்ணேன், நீ மற்றவர்களை ரெக்கன்சைல் பண்ணு. இப்ப தேவனுக்கும் உங்களுக்கும் ஒரு ஒப்புரவாகி அதன் மூலமாய் நீங்கள் ஒப்புரவாக்கத்தில் ஊழியத்தை கொடுத்திருக்காருன்னா, அப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், உங்களை இங்கு வைத்திருப்பது அவர் ஒரு அம்பாசடரா தான் வச்சிருக்கிறார். அப்ப அம்பாசடரா வச்சிருக்கவருக்கு என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் யாரு கொடுக்காங்க? அந்த அரசாங்கம் கொடுக்கும். நீங்க பார்த்திருக்கீங்களா எந்த அம்பாசடராவது ஒரு ஓட்ட வண்டியில டப்பா வண்டியில போய் இல்ல கஷ்டப்பட்டு போறது எங்கேயா பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்கும், அது தெரியுமா? நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு அம்பாசடர் வேற நாடு அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர், அவரை தொட முடியாது. இந்த நாட்டு அரசாங்கம் தொட முடியாது, தொட முடியாது. ஒரு அம்பாசடர் இங்க அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் ஹோல்டர். நமக்கு இன்னும் இதெல்லாம் புரியவே மாட்டேங்குதே. நம்ம பரலோக பிரஜைகள், நம்ம இங்க இருக்கிறோம், நம்ம இந்த பூமியில இருக்கிறது பூமிக்கு அடுத்த காரியங்கள் இல்ல, நம்ம பரலோக காரியங்களுக்காக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். நம்ம நாடு பரலோக நாடு, நமக்கு பரலோகத்தில இருந்து கட்டளை வரணும், நம்ம பரலோக காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரணுமே. அந்த எண்ணம் உண்டானாதானே நீங்க பரலோக பிரஜைகளா வாழ முடியும். ஆனா நம்மளுடைய காரியங்கள்லாம் என்னத்துக்கு பார்க்கிறோம்? உங்களுடைய ஜெபம் எல்லாம் எதை குறிச்சிருக்கு? உங்களுடைய செயல்கள் எல்லாம் எதை குறிச்சிருக்கு? பூமிக்கு அடுத்தவர்களை குறிச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க. ஒரு வீடு வாங்குறோம், வாழ்க்கை பூரா வேலை பார்த்து மாசம் மாசம் மார்ட்கேஜ் கட்டி கடைசியில் அந்த மார்ட்கேஜ் கட்டி முடிச்சும் செத்து போயிடறான். யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை பூரா இப்போ வீடு வாங்கும் போதே கேட்கறான், உனக்கு வயசு எத்தனை? ரைட், ஓகே. 35 வயசா? உனக்கு 25 வருஷம் தான் கடன் கொடுக்க முடியும். நீ 40 வயசா? உனக்கு 20 வருஷம். நீ 20 வயசா? 40 வருஷத்துக்கு கடன். 40 வருஷம் 60 வயசு வரைக்கும் உங்க கடன்ல எழுதிடுறான். அப்ப என்ன ஆயிருது? நீங்க வாழ்ற நாள் பூரா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஓடி ஓடி வேலை பார்த்து மாசம் உங்க அக்கௌண்ட்ல சம்பளம் மார்ட்கேஜ் போகணும்னா
அவ்வளவுதான். அதுலயும் ஒரு 2 மாசம் 3 மாசம் ஏதாவது உடம்பு சரியில்லை படுத்தீங்க, இல்லை எங்கேயாவது வேலை போச்சுன்னா உங்க கவலை பூரா என்ன, ஐயோ ஆண்டவரே எப்படியா ஆச்சு மார்ட்கேஜ் கட்டணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம நித்தியத்துக்கு அந்த வீட்டில் இருக்க போறோமா? யோசிச்சு பாருங்க. இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கை பூரா மார்ட்கேஜ் கட்டின ராஜா, அதனால போகும்போது வீட்டை எடுத்துட்டு போறியா? யோசிச்சு பாருங்க. நம்ம பூலோகத்துல இருக்கணும். அதான் இந்த சமநிலைங்கிறது இதுதான் ரொம்ப முக்கியம். நான் பரலோகத்துக்கு அடுத்தவன், இந்த பூலோக வாழ்க்கை வாழ்றேன். ஆனா அந்த பூலோக வாழ்க்கையை எப்படி வாழணும், பரலோக சிந்தையோட எப்படி வாழணுங்கிற இதை தெரிஞ்சிட்டா நம்ம சரியா வாழ்ந்துரும். ஏன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம், இது தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சா மனப்பாடம் பண்ண முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு கொள்ள வேண்டிய வசனம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். If your faith in the Lord Jesus Christ for only this life, then you are more pitiable than anyone else in the world. If your faith in the Lord Jesus Christ is only for this life, இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கைக்கு மாத்திரம் உங்களுடைய விசுவாசம் கிறிஸ்துவின் மேல் இருந்தால், you are more pitiable than anyone else in the world. What a sad thing. If you have got faith, you got faith for everything, only for these earthly things. For your house, for your car, for your home, for your wife, for your son, for your daughter, for your husband, for your job, then you are more pitiable. People will have to feel sorry for you. ஐயோ பாவம் வந்தோ பரிதாபம் சொல்லணும். திங்க் பண்ணி பாருங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. என்றைக்கு நீங்க கதறி அழுதுருக்கீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஆண்டவரை தெரிஞ்சுக்கணும்னு, எப்படியாவது நான் பரலோக வாத்துக்கு என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் வரணும்னு சொல்லி என்றைக்கு நீங்க உபவாசம் இருந்து ஜெபிச்சிருக்கிறீங்க? உபவாசம் இருந்து ஜெபிக்கிற எதுக்கு? கார் வேணும், வேலைக்கு வேணும், வீடு வாங்கணும். எதுக்குப்பா? ஃபாஸ்டிங் பிரேயர் பாஸ்டர், 3 மாசமா ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ற, எதுக்கு? வீடு வாங்க போறோம். புண்ணாக்கு அந்த வீடு வாங்கி என்ன செய்ய போற? அதுக்கு எதுக்கு 3 மாசம் நீங்க உபவாசம் இருக்கணும்? யோசிச்சு பாருங்க. என்ன, அதாவது மக்களுக்கு வந்து ஒரு விசுவாசமும் ஒரு காரியமும் எதற்காக என்பதை தெரியாம வாழ்ந்து விடுறாங்க. மிக வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து பரலோக பிரஜைகள், நம்ம இங்க இருக்கிறோம். நமக்கு என்ன மினிஸ்ட்ரி கொடுத்திருக்காரு? மினிஸ்ட்ரி ஆஃப் ரெகன்சிலியேஷன். தட் ஐ ஆம் an ambassador. நான் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதி. I am the ambassador for this Christ in this earth. இங்க காயிடன் பகுதியில நீங்க தான் அம்பாசடர். எங்க? பரலோகத்துக்கு அம்பாசடர் நீங்க. அப்ப பரலோகத்தில் ஏதாவது நடக்கணும், பரலோகத்திலிருந்து ஏதாவது ஒரு காரியம் நடக்க போதுன்னா உங்களை தேடி மக்கள் வர வேண்டும். ஐயா சொல்லுங்க, நீங்க சொல்லணும், இது நடக்க போகுது, இதுதான் செய்ய போறோம், இதுதான் எங்க நாட்டில இருந்து வரப்போகுது, இப்படித்தான் வரப்போகிற ராஜா இப்படித்தான் வரப்போறார், வரப்போகிற ராஜா இதைத்தான் செய்ய போகிறார், சீக்கிரமாய் மனம் திரும்பி வாருங்கள். அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வளரணும். அதை விட்டுட்டு நீ பாவிடான்னு சொல்றதுக்கு நம்ம தேவையில்லை. அவனுக்கு தெரியும், எல்லா பாவிக்கும் தான் பாவிங்கிறது தெரியும், நம்ம யாரும் சொல்ல தேவையில்லை. ஆனா அவனுக்கு ஒரு ரட்சகர் உண்டு என்பதைத்தான் நம்ம சொல்லணும். நீ பாவத்துல இருக்கிற ராஜா, உன்னை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ரட்சகர் உண்டு என்று சொல்லி அவனை ரட்சிப்புக்குள் வழி நடத்தி அவனை தேவனோடு ஒப்புரவாக்குறத ஊழியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது எப்ப செய்வோம்னா, நீங்கள் ஒப்புரவாக்கப்பட்டதை you have to understand and you value it. ஐயா, எனக்குள்ள ஒரு நன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை. ரோமர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, there is nothing good dwells in me. There's nothing good dwells in me. எனக்குள் நன்மையான காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆளை ஆண்டவர் ரட்சிக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்துட்டோம்? நம்மளை ஆண்டவர் தெரிஞ்சு கொண்டு உங்களை அழைத்து
இன்னைக்கு உங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி இருக்கிறாரே, நம்ம என்ன பெருசா செஞ்சிட்டோம்? அப்ப அந்த ரட்சிப்பை பத்தி நம்ம புரிந்து கொள்ள வேண்டாமா? இப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பு நமக்கு உண்டாயிருக்கே, இப்படிப்பட்ட ரட்சிப்பு எனக்கு உண்டாயிருக்கே, அப்ப நான் எப்படி இருக்க வேண்டும்? என்னை ரட்சித்து இருக்கிறாரே ஆண்டவர், அப்ப எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் ஐயா! எத்தனையோ பேர் இன்னும் ஆண்டவர் வந்து சிலுவை மரணம் அடைந்து தன் ரத்தத்தை சிந்தி மீட்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டும் எல்லாம் செய்தோம். இன்னைக்கும் ஆயிரம் ஆயிரம் மக்கள் அழிந்து பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே, அது உங்களை என்னையும் தாக்க வேண்டாமா? ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்படி வீணாய் போகிறதே, நீங்கள் செய்தது விருதாவாய் போய் கொண்டிருக்கிறதே. இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கீங்களே, அந்த ஊழியத்தை நான் எப்படி திறம்பட செய்ய முடியும்? How can I be effective in bringing the people to reconcile with God? Wherever you go, நீங்க எங்க போனாலும் சரி, if you are a student in your school you can do that. If you are a college student you can do in your college. If you are a teacher you can do in your workplace. If you are a lawyer you can do in your workplace. என்ன வேலை செய்தாலும், என்ன அழைப்பு அழைத்தாலும் அந்த அழைப்புல நீங்க வந்து ஆண்டவருக்காய் இந்த ஊழியங்களை செய்ய முடியும். நான் சொல்றேன், என் கூட பிளேன் ஜர்னில my co-passenger, nobody has gone without knowing the Lord Jesus Christ sitting next to me. Yeah. Pick up pray. ஆண்டவரே, என் பக்கத்துல ஒரு ஆளை கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நோக்கம் இல்லாம கொண்டு வர மாட்டீங்க. நான் இப்ப ரீசெண்டா சிகாகோல இருந்து சான் பிரான்சிஸ்கோ வரைக்கும் ஒரு 2 weeks முன்னாடி போனேன். 5 hour ஜேர்னி. ஒரு லேடி வந்து பக்கத்துல உட்கார்ந்தாங்க. அவங்க அந்த ஏர்லைனோட ஏர் ஹோஸ்டஸ், அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. 5 மணி நேரம் எந்திரிச்சு போக முடியாது அவங்களால. நான் நினைச்சேன், அப்போஸ் நான் பவுலுக்கு எப்படி 8 மணி நேரம் ஆளுக்கு ஒருத்தர் காலில் கட்டு போட்டு உட்கார்ந்த மாதிரி நம்ம பக்கத்துல ஒரு ஆளை கொண்டு வந்து 5 மணி நேரத்துக்கு உட்கார வச்சார், விடப்படாது அப்படின்னு. We spoke. Finally, I have to lead her into the Lord, and she said the sinner's prayer, and she said she will start following the Lord Jesus Christ. Yeah. This has got to be our normal life. இது நம்மளுடைய தினசரி நடவடிக்கையில நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாருக்குமே அது இருக்கு. ரொம்ப பெருசா நீங்க சொல்ல தேவையில்லை, நீங்க வசனம் சொல்ல தேவையில்லை, இது சொல்ல தேவையில்லை. உங்க வாழ்க்கையை சாட்சியா சொல்ல பழகுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன், இப்ப நான் எப்படி இருக்கிறேன். நீங்க வேற எதையாவது சொன்னீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே தர்க்கம் உண்டு. அது வந்து இப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க, பரலோகம் இருக்கா, நரகம் இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா, இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. ஐயா, நான் இப்படிப்பட்ட பாவியா இருந்தேன், நான் இவ்வளவுப்பட்ட காரியத்துல இருந்தேன், இப்படி இருந்த என்ன ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்தார், என் வாழ்க்கையை மாத்தினார், எனக்கு செஞ்ச ஆண்டவர் உனக்கு செய்வார். உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் உனக்கும் செய்வார். பெருசா ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. You prepare your testimony. 2 minutesல பேச முடியும்னா 2 minutesக்கு ஒரு testimony வைங்க. 5 minutes தான் பேச முடியும், 5 minutesக்கு ஒன்று வச்சுக்கோங்க. half an hourனா half an hourக்கு, 1 hourனா 1 hourக்கு வச்சுக்கோங்க. You practice it. You tell others. என்ன ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சார், என்ன அதிசயம் செஞ்சார், எத்தனை அற்புதங்கள் செஞ்சார், எல்லாவற்றிற்கு மேல உங்களை ரட்சித்தாரே, உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை கொடுத்தாரே. ரோமர் 5:1 சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுக்கும் எனக்கும் சமாதானம் உண்டானது. I have received the peace of God. எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவ சமாதானம் எனக்கு இருக்கிறது. எதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை. I have the peace of God. I am so happy. ஆனா நீங்க என்ன, நம்ம என்ன செய்யறோம், பாதி பேரு அப்படியே ஏறும்போது தொம்மன்னு ஏறி, அவன் பிளேன் ஆடும்போது அவனும் ஐயோ ஐயோ ஐயோ, நீங்களும் உட்காந்து ஏசுவேன்னா பாப்பான். நான் இந்த பிளேன் ஜேர்னியில ரொம்ப என்ஜாய் பண்றது எப்பன்னா டர்புலன்ஸ் வரும்போது தான். எல்லாம் சீட்டை பிடிச்சிட்டு ரூபா, நான் அப்படி பார்த்து சிரிப்பேன். ஏன் கவலைப்படாதீங்க, நான் இருக்க வரைக்கும் பிளேன் கரெக்டாக போவேன். ஏன்னா எனக்கு இன்னும் நாட்கள் இருக்கு, நான் செய்ய வேண்டிய வேலை ஆண்டவர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறாரு, அதனால நான் இருக்க வரைக்கும் போவேன். அப்போ அவங்க உடனே திரும்ப, உனக்கு பயமே இல்லையா? கிடையாது.
ஏன்னா நான் அந்த மூமெண்ட் சேர்த்தேன்னா அடுத்த மூமெண்ட் ஆண்டவரோட இருப்பேன், எனக்கு என்ன பயம்? அதை மாதிரி சந்தோஷமான காரியம் எதுவுமே இல்லை. உனக்கு அந்த நிச்சயம் வேணுமா? முடிஞ்சது. எப்படி உங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கு? வாங்க ராஜா சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு அந்த நிச்சயம் வந்தது? அவன் கேள்வி கேட்பான், நீங்க பதில் சொன்னீங்களா போதும். எனக்கு அந்த நிச்சயம் வேணும், வா சொல்லிட்டு பைபிள் ஏதாவது ஒரு நியூ டெஸ்ட்மெண்ட் ஏதோ பையில வச்சிருங்க, இதை எடுத்து கையில கொடுத்து இந்தா ரீட் பண்ணு, இல்லைன்னா உன் அட்ரஸ் கொடு, உன் அட்ரஸுக்கு ஒரு பைபிள் அனுப்பிச்சு வைக்கிறேன், நீ வாசி, ஆண்டவர் உன்னோட பேசுவார். தட்ஸ் இட், சிம்பிள். எல்லா விதத்திலையும். ஏன்னா நம்மளுக்கு நம்மளை ரட்சித்த அந்த ரட்சிப்பின் மகா மேன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது இல்லாத வரைக்கும் நீங்க you don't act like an ambassador, you will act like a beggar. எப்ப பாரு வந்து பின்னாடி ஆண்டவரை சொரிஞ்சுக்கிட்டு, ஆண்டவரே கொஞ்சம் காசு விடுங்க, ஆண்டவரே கொஞ்சம் வேலை விடுங்க, ஆண்டவரே சாப்பாடு விடுங்க, ஆண்டவரே வீடு கொடுங்க, இப்படியே வந்து பின்னாடி ஓகே வா நீ சொரி, கூட 4 பேரை சொத்துக்க, நான் நீ என்னை சொரி, நான் உன்னையே சொரிகிறேன். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து ஈஸியா போக முடியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம சொரிகிறதுன்னு உதவியை பண்ணக்கூடிய வேலையா? அது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவர் என்ன நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு? நம்மளுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்திப்பார். இந்த பூமியில உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூரா அவர் சந்திப்பார். whatever your need he will provide. பட் நம்மளுடைய நோக்கம் என்ன? அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்ய வந்திருக்கிறேன். என்ன முதலாவது நமக்கு புதிய உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்கிறாரு, he has given us the ministry of reconciliation. அதுக்கு முதலாவது இதுல 15வது வசனம் பாருங்க, 2வது அதிகாரம் 5வது அதிகாரம் 15வது வசனம், 2 Corinthians chapter 5 verse 15. He died for all, that those who live should live no longer for themselves, but for him who died for them and rose again. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லோருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். என்ன சொல்லுது? You can't live for yourself. You just can't live for yourself. இனி பிழைத்திருக்கிறவர்கள் தங்களுக்கு என்று பிழைத்திராமல். இப்ப நம்மளுடைய ஜெபமெல்லாம் என்ன? ஐ, மீ, மைசெல்ஃப். ஆண்டவரே எனக்கு, என் பொண்டாட்டிக்கு, என் பிள்ளைக்கு, என் வேலை, என் குடும்பம், நான், என்னையை சுத்தி தான், எல்லாமே என்னையை சுத்தி தான். நான் நிறைய நேரங்களில் அதை ஜோக்காவும் சொல்றது உண்டு. உங்க ஜெபத்தை நிறைய நேரம் உட்காந்து பிளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வேலைக்காரனா இருப்பார், நீங்க ஆண்டவரா இருப்பீங்க. ஆனா முன்னாடி ஆண்டவர் பேரை போடுறதுனால நம்ம என்ன நினைச்சிருவோம்? ரொம்ப ஆவிக்குரிய முறையில ஜெபம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறோம். ஆண்டவரே என் புருஷன் கூட போங்க, ஆண்டவரே என் பிள்ளை கூட போங்க, அவரை பார்த்துக்கோங்க, முன்னாடி பின்னாடி உங்க சமூகம் போகட்டும், வீட்டை இந்த உங்க ரத்தத்தை போட்டு வேலி அடைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க, இங்க தேவதூரை வச்சு இங்க பார்த்துக்கோங்க, நான் போறேன் என் கூட வாங்க, எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, சாயந்தரம் வந்தது நன்றி ஆண்டவரே. யாரு? அவர் தான் உங்களுக்கு வேலைக்காரன், அங்க பார்க்கணும் இங்க பார்க்கணும் இங்க பார்க்கணும் எல்லாம் பார்த்துக்கிறார், நீங்க போயிட்டு வருவீங்க ஜாலியா. தங்களுக்கென்று பிழைத்திராமல். If you are living for God, you can't live for yourself. தங்களுக்கென்று பிழைத்திராமல். ஐயா எனக்காக மரித்த அந்த ஆண்டவருக்காக நான் வாழப் போகிறேன். What can I do for God who had come and who died for me? I am not going to put my interest, என்னுடைய சுய தேவைகளையோ என்னுடைய காரியங்களையோ முன்னாக போடாம எனக்காக மரித்த அந்த ஆண்டவருக்காக நான் வாழப் போகிறேன். ஆனா இன்றைக்கு என்ன விசுவாசம்? வீட்டை பார்த்தியா, வீட்டு மேல கை வச்சு ஜெபம் பண்ணு உனக்கு உண்டாகும், நீ எதை கேட்கிறாய் அதை பெற்றுக்கொள்வாய், இப்படியே சொல்லி கொடுத்து இவன் போக்கஸ் பூரா என்ன? தான்.
போக்கஸ் பூரா எதுல இருக்கு? தன்னை குறிச்சு இருக்கு ஒழிய எனக்காக மரித்து உயிர் தெழுந்த அந்த தேவனுக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமலே போய்விட்டது. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காய் மரித்த அந்த ஆண்டவருக்காய் நாம் பிழைத்திருக்க வேண்டும். 17வது வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் எவன் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது ஜீவி ஆகிறான். இப்ப என்ன ஆயிடுங்க? நீங்க ஒரு புது ஜீவி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இப்ப என்ன பழையவை என்ன ஒளிஞ்சது? நம்ம இந்த வசனத்தை வாசிச்சுட்டு என்ன நினைக்கிறது? பழசு எல்லாம் ஓடிடுச்சு, ரைட், ஓகே, இப்ப எல்லாம் புதுசாயிருச்சு. என்ன புதுசாச்சு? ஆனா மறுபடியும் அதே ஆசை, அதே பாசம், அதே காரியம், அதே இது. ஆனா என்ன சொல்றது மட்டும் என்ன? பழசெல்லாம் போயிருச்சு, எல்லாம் புதியவைகள் ஆயின. அது இல்ல. ஏன்னா உங்களுடைய புதிய சிந்தை உண்டாக வேண்டும். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் சொன்ன எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. 1 கொரிந்தியர் 2:16 என்ன சொல்லுது? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. கொலோசையர் 3:3 என்ன சொல்லுது? நீங்களோ கிறிஸ்துவோடு மரித்தீர்கள், இப்பொழுது கிறிஸ்துவால இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டு. இத்தனை வசனம் சொன்னாலும் நம்மளோட சிந்தை எல்லாம் என்ன இருக்கு? இப்போ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கதே இப்ப ராத்திரி என்ன சாப்பிட போறோங்கிற சிந்தை பாதி பேருக்கு இருக்கு. இல்ல இவர் எப்ப முடிக்க போறாரு, இன்னைக்கு வேற ஏதாவது ஸ்நாக் இருக்குமா, நம்ம போய் என்ன சாப்பிட போறோம், நாளைக்கு வேலைக்கு போகணும், என்ன சிந்தை பாருங்க. எப்பவுமே பாருங்க, you are preoccupied with so many unwanted things. கிறிஸ்து என்ன செய்ய விரும்புவார் இன்னைக்கு என்னை கொண்டு? நான் இது நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு, உங்களுக்கும் சொல்லி கொடுக்குறேன். நான் ஒரு சின்ன ஜெபம் சொல்லுவேன் தினசரி. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்க என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்களோ அதுல என்னுடைய பங்கு என்னவோ அதை செய்ய I want to do. Whatever you are going to do your thing on this earth, what is my part? I want to do that. ரொம்ப சிம்பிள் பிரேயர். பெருசாலாம் ஒன்றும் செய்யுது, நீங்க போட்டு பட்டையை கட்டி அது இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. சும்மா சிம்பிளா சொன்னா போதும். ஆண்டவரே, இந்த உலகத்துல நீங்க ஏதோ செய்ய போறீங்க, அந்த செய்யறதுக்கு எனக்குன்னு என்ன நியமிச்சிருக்கீங்களோ அதை செய்யறதுக்கு எனக்கு கிருபையை தாங்க. அவ்வளவுதான். அது ரொம்ப ஈஸியான வேலை. நம்ம போய் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவரோட சேர்ந்து அவரோட காரியங்களை செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா சமாதானமா செய்ய முடியும். 21வது வசனம் பாருங்க. For he made him who knew no sin to be a sin for us, that we might become the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். There is a big divine exchange took place. என்ன ஒரு பெரிய பரிமாற்றம் உண்டானது. என்னாச்சு? பாவியாகிய நான் பரிசுத்தவானாக்கப்பட்டேன், பரிசுத்தமான அவர் எனக்காக பாவமானார். அப்ப என்ன ஆயிடுச்சு? நான் ஆண்டவர்கிட்ட வரும்போது நான் ஒரு பரிசுத்தவானாய் மாற்றப்பட்டு தேவனோடு நிற்பதற்கு எனக்கு ஒரு தகுதி கொடுக்கப்பட்டு அவரோடு வாழக்கூடிய ஒரு காரியம் உண்டானது. இப்ப ரிவர்ஸ்ல இருந்து பாருங்க. நான் அவரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாய் நான் ஒரு நீதிமானாக்கப்பட்டேன். நான் நீதிமானாக்கப்பட்டு ஆண்டவரோடு நிற்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றேன். 17வது வசனத்துல சொன்னது போல, நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டதுனால என்னுடைய பாவமான வாழ்க்கை எல்லாம் ஒளிந்து போயின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இதோ நான் ஒரு புது ஜீவியாய் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்காய் எழுப்பப்பட்டிருக்கிறேன். அது 15வது வசனத்துல சொன்னது போல, நான் இப்படி எழுப்பப்பட்டது காரணம் என்ன? அவர் எனக்காக மரித்து என்னை ஒரு புது ஜீவி ஆக்கினார். ஆகையால இனிமேல நான் எனக்காக வாழாம எனக்காக மரித்த அவருக்காக நான் வாழப் போகிறேன். அப்படி நீங்க வாழும்போது என்ன செய்வீங்க? மற்றவர்களை பார்த்து, ஐயா இது இலவசம், நீயும் வந்து பெற்றுக்கொள், இலவசம், வா, நீயும் இதை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் நம்ம புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். புதிய உடன்படிக்கையின் ஊழியத்தில் என்ன? முதலாவது என்ன?
நம்ம அவர்களை தேவனோடு ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம சபையா பார்க்கும்போது நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்ட இது என்ன? மக்களை தேவனோடு ஒப்புரவாக்குவது தான் நம்மளுடைய ஊழியம். சபைக்கு கூட்டம் சேர்க்கிறதோ ஆள் சேர்க்கிறதோ ஊழியம் இல்லை. தேவனோடு மக்களை ஒப்புரவாக்குவது. ஐயா, நீ தேவனோடு ஒப்புரவாகு, உனக்காக மரித்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீ அவரோடு சேர்ந்து வாழ், நீ அவருடைய பிள்ளையாய் மாறக்கூடிய ஒரு பாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார், அதை நீ ஏற்றுக்கொண்டு தேவனோடு இசைந்து வாழு என்று சொல்லக்கூடிய ஒரு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஊழியத்தை நம்ம எப்படி செய்ய போறோம்? நிறைய பேர் ஊழியம் செய்யணும்னா என்ன நினைக்கிறாங்க? ஒரு பெரிய மீட்டிங் போட்டு போஸ்டர் அடிச்சு ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு வச்சு அவங்கள நிக்க வச்சு நம்ம பிரசங்கம் பண்ணி அதுல யாரெல்லாம் எல்லாரும் கண்ணை மூடுங்க, யாரையும் பார்க்காதீங்க, யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும் விரும்புறீங்களோ அவங்க மட்டும் கையை தூக்குங்க, அவன் இப்படி இவ்வளவுதான் தூக்குவான். ஓகே, இந்த ஜெபத்தை சொல்லு, ஆண்டவரே எனக்கு வாங்க, இருதயத்துல வாங்க, ஓகே ரைட், நீ கிறிஸ்தவன் ஆயிட்ட போ. அது கிடையாது. நீங்க ஆண்டவரை பின்பற்றி வர வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? You sit down and count the cost. லூக்கா 14வது அதிகாரம் 20வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா என்ன சொல்றாரு? You sit down and count the cost. நீ உட்கார்ந்து ஆண்டவரை பின்பற்றுவதற்கு உட்கார்ந்து நீ count the cost. ஒருத்தன் கட்டடம் கட்ட ஆரம்பிச்சான்னா அதை முடிக்க முடியுமான்னு பார்க்காம கட்டடம் தொடங்க மாட்டான். ஒருத்தன் ஒரு அரசன் இன்னொரு அரசன் கூட சண்டைக்கு போறான்னா படை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவான். அதை போல நீ ஆண்டவரை பின்பற்றி வர்றதா இருந்தா you sit down and count the cost. இன்றைக்கு உங்களுக்கு நீங்க ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுத்திருக்காரு, அதை செய்யணும்னா how much it cost you? It costed everything for the Lord Jesus Christ, so it will cost you. நீங்க அதற்கு நீங்க வாழும்போது நீங்க பரலோக பிரஜையா வாழுவீங்க. அப்போ உங்களுடைய வெகுமானம் எங்க இருக்கும்? பரலோகத்தில் இருக்கும். அப்போ நீங்க ஆண்டவரை பார்க்க போறதுக்கு சந்தோஷமா இருப்பீங்க. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 20வது வசனத்துல அப்போஸ்தலன் பவுல் சொன்னாரே, சாவு எனக்கு ஆதாயம். எது? சாவு எனக்கு ஆதாயம். என்னைய நீ கொன்னேன்னா அத மாதிரி ஒரு நன்மையான காரியம் ஒண்ணும் இல்லை. I am willing to die so that I will be with the Lord immediately. ஏன்? நான் ஆண்டவரோடு இருக்க போறேன். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு. எனக்கு அருமையான சகோதரர்களே, சகோதரியே, how are you doing in this ministry? நீங்க தனிப்பட்ட முறையில் இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தில் எப்படி இருக்கிறீங்க? சபையா நம்ம இந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நம்ம எப்படி பண்றோம்? ரெண்டும் மிக முக்கியம். நீங்க தனிப்பட்ட முறையில் எல்லாரும் செய்யணும், நம்ம சபையா சேர்ந்து இந்த காரியங்களை செய்யணும். ஏன்னா அதற்காக தான் இந்த சபை இருக்கிறது. மக்களை தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியம். We implore you, we plead with you. அப்போஸ்தலன் பவுல் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நான் உங்களை கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்றது, மக்களை பார்த்து நீ கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்ள, ஐயா இப்படி ஒரு நல்ல தேவன் உண்டு, இவரோடு நீ ஒப்புரவாகி விட மாட்டாயா என்று நீ அவர்களை பார்த்து கெஞ்சி. God has not given us to judge people. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்மளை யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு ஆண்டவர் அழைக்கவே இல்லை. நம்மளை ஆண்டவரோடு மக்களை ஒப்புரவாக்குறதுக்கு தான் அழைச்சிருக்கார். அவரால் மன்னிக்க முடியாத பாவம் ஒரு பாவமும் கிடையாது. அவரால் மன்னிக்க முடியாத ஒரு பாவியும் கிடையாது. அவரால் மாற்ற முடியாத பாவி என்று ஒருவருமே கிடையாது. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனை பரிசுத்தவானாய் மாற்றி தேவனோடு வாழ வைக்க முடியும். ஒரு அருமையான சேயிங் உண்டு இங்கிலீஷ்ல, every saint
had a past. Every sinner has a future. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பழைய காலம் உண்டு. ஆனால் ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஒரு பெரிய ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. அதை கொடுக்கக்கூடிய பொறுப்பு உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்கு. அதை நம்ம எப்படி செய்ய போகிறோம்? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.